ஹாய்ங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா டேஸ்ட்டான சாம்பார் சாதம் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர் சூடானதுக்கப்புறம் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் அப்படியே நம்ம முழுசாக சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி நம்ம அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான காய்கறியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா அவரைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு அதிகமாக சேர்க்கும்போது சாம்பார் சாதத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கூடவே நல்லதும் கூட. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் நம்ம இது கூடயே சேர்த்திக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் சாதம் நல்லா குழஞ்சி வரும்போது நம்மளுக்கு அதோடய டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான தண்ணியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட தேவையான உப்பு காரம் நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நான் இது கூட சாம்பார் மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். இது வீட்டில் அரைச்சது தான், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் புளி பேஸ்ட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். திக்காக நான் கரைச்சி வச்சுருக்கேன். புளி அதிகமாக ஆகிட்டாலும் டேஸ்ட்டு மாறிடும், கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் மாறிடும். இதுக்கு 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், இப்போ பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? சூப்பராக இருக்கும். மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டோம்னா சாம்பார் சாதம் கரெக்டாக பதமாக குழைய வெந்து வந்துடும். இதான் இப்போ விசில் வந்துச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா? பார்க்கும்போதே நம்மளுக்கே சாப்பிடணுன்னு தோணுது. அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி நல்லா கொலைய பதமாக வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம நெய் சேர்த்து சாப்பிட்லாம், இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போது நம்மளுக்கே சாப்பிடணுன்னு தோணுது இல்லையா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம். இப்போ நம்ம இதை தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடாக இருக்கும். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.